ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரச்சனை ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோமேட்டர். வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எஸ்ஜே கேம் இந்த கம்பெனி வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஆக்ஷன் கேமராஸ் வந்து நம்மளே வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனியோட M1 அப்படிங்கிற இந்த வயர்லெஸ் மைக் இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத குவிக்காக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த சார்ஜிங் கேபிள், இந்த கேஸ்க்கான சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரியான இந்த லேவ் மைக் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமராக்கும் மைக்குக்குள்ளே கேபிள், ப்ளஸ் வந்து ஃபோனுக்கும் மைக்குக்குள்ளே இந்த மாதிரி கேபிள்ஸ், ஆடியோ கேபிள்ஸு. தென் ஒரு சைடில் வந்து இந்த பின்னு, ஒரு சைடில் வந்து இந்த ஃபோனுக்கான USB-C கேபிள். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த விண்டு நாய்ஸ் கட் பண்ணுறதுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க டோட்டலாக. ஸோ தென் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா USB-C to USB-C இது மாதிரி ஒரு கேபிள் ஏகப்பட்டது இருக்குது. இது பார்த்திங்கன்னா லைட்டிங் கேபிளுக்கும் USB-C, அதாவது இந்த மைக்குக்கும் இந்த ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள். இந்த மைக்கோட ப்ரோஷர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் இந்த மாதிரி க்ளீனிங் கிளாத் வந்து மைக்குக்கு தருது. ஸோ எனிவேஸ் குட் திங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாக்ஸில் இவ்வளோ வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. எனக்கே வந்து ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஏன்னா ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது உள்ளே. ஸோ இப்போ நான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணால் 2 டிரான்ஸ்மிட்டர், 1 ரிசீவர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போது அப்படியே மெதுவாக எடுக்கிறேன். நல்ல ஃபினிஷ் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இப்போ நான் வந்து கேமராவில் மவுண்ட் பண்ணியிருக்கேன் USR-ல். ஸோ சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு. நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா ஸோ இது வந்து ஆன் ஆகிடும். ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து காட்டும். ஒன்று வந்து A, இன்னொன்று வந்து B. எப்போ பண்ணால் லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மைக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஒன்று நம்ம வந்து மைக்கை வந்து பக்கத்தில் வச்சு ஆன் பண்ணாலே உங்களுக்கு அந்த இமீடியட்டாக வந்து பேர் ஆகிடுது. எல்லாமே வந்து பேர் ஆகிடுது. உங்களுக்கு NFC-லையும் ஒர்க் ஆகுது அந்த மைக்கு. ஸோ ப்ளூடூத் மட்டும் இல்லை, NFC-லையும் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேர் ஆகிடுச்சு. 2 மைக்குமே இருக்கிறதால உங்களுக்கு வந்து இமீடியட்டாக பேர் ஆகிடுது. 2 மைக்கு, அப்புறம் கெயின், இந்த நாப்ஸ் வச்சு நம்ம வந்து கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போ ஸ்டீரியோவில் வந்து நான் வந்து இந்த சைடு இருக்க பவர் பட்டனை ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இது மோனோவாகவும் மாறிக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஒன்றும் கஷ்டமான இதே கிடையாது. ஸோ இப்போ மைக்கோட டிரான்ஸ்மிட்டரை பார்க்குறோம். டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அந்த மைக். இதுக்கு மேலே தான் நம்ம அந்த விண்டு இதுவும் மாட்டிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஸ்பிளே தான். மைக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, இந்த ஆடியோ லெவல்ஸ் எல்லாம் காட்டுது. சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாய்ஸ் டிடெக்ஷன் பட்டனு. இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நாய்ஸ் கட்டு, நார்மல் மோட் ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், செக் பண்ணிடலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியரான ஒரு இது தாங்க இது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடே கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து எஸ்ஜே கேமோட இந்த M1 மைக் தான் நான் மாட்டியிருக்கேன். நம்ம வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டுடியோ கிடையாது, நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஸ்டுடியோ தான். இப்போ AC வந்து இந்த சைடில் வந்து AC வந்து ரன் ஆகிட்டுருக்கு. 2 AC ரன் ஆகிட்டுருக்கு டோட்டலாக. இப்போ நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு வந்து நான் பேசி காட்டுறேன். இது வந்து தான் வந்து வர ஆடியோவில் வந்து வெறும் 5 தான் வச்சுருக்கோம், ரொம்ப அதிகமாக வைக்கல. இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து டக்குன்னு வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ ஆனில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போது ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஜே கேம் அப்படிங்கிற கம்பெனியோட M1 அப்படிங்கிற அந்த மைக் பார்த்தோம். இந்த மைக்கோட பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து 9500 rupees வருதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ இந்த மைக்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இதோட சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 8 hours தாங்குது. அதாவது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால், ப்ளஸ் வந்து நல்ல ஒரு சாலிடான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எப்பயுமே இந்த வயர்லெஸ் மைக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கேமராவில் இருக்க விண்ட் நாய்ஸ் டிடெக்ஷன் இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். செகண்டு, ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டிங் உங்கள் மைக் இருக்குதுன்னா அதையும் நீங்கள் வந்து டிஃபால்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அது என்னன்னா இதோட இன்டர்ஃபியர் ஆகி உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ரொம்ப லோவாகவும் இல்லை ரொம்ப ஹையாகவும் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை.